வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம குதிரைவாலி வச்சு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டெலிஷியஸான ரெசிபி. ரெகுலரான ஆப்பத்தோட அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிக்க வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் நம்மளோட குதிரைவாலி நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயாச்சு. இதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு சாதம், நீங்கள் பழைய சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குதிரைவாலி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா நம்மளோட ஈஸ்ட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளோட குதிரைவாலி ஆப்பம் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆப்ப சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 செகண்ட் நல்லா வேக வச்சுக்கோங்க. 15 செகண்டுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட குதிரைவாலி ஆப்பம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சாஃப்டான குதிரைவாலி ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் தேங்காய் பால் சுகர் அப்படி இல்லாட்டி சிக்கன் எக் மசாலா கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் குதிரைவாலி ஆப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.